ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மதுரை ஃபேமஸ் சிக்கந்தர் பாத்திரக்கடை தாங்க. வாங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ இவங்கக்கிட்ட இல்லாத பாத்திரமே இல்லைங்க. இரும்பு பாத்திரத்திலே வெரைட்டி வச்சுருக்காங்க. சின்ன தோசை சட்டியிலேருந்து பெரிய தோசை சட்டி வரை எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ கடையை ஓவரால் பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டுறது இரும்புலையும் வச்சுருக்காங்க அண்டு கல்லுலையும் வச்சுருக்காங்க. தாளிப்பு கரண்டி, கேஸ்டர் அயன்லேயும் வெரைட்டி ஆஃப் தோசை தவா வச்சுருக்காங்க. கேஸ்டர் அயனில் பணியார சட்டி வச்சுருக்காங்க. அதில் சின்னது, அதாவது ஒரு 7 குழி அளவுக்கு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அதை விட அதிகமான குழிகள் கொண்டது இடியாப்பம் பிழிகிறது. இடியாப்பம் பிழிகிறது வந்து அவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படி சொன்னாங்க. குட்டி வடை சட்டியிலேருந்து பெரிய வடை சட்டி வரையும் இருக்குங்க. ஹோட்டல்ஸ்க்கெலாம் வாங்குவாங்க. நிறைய இதர வந்து உங்களுக்கு சின்ன சின்ன சாமான்களும் இருக்குது. அதாவது இந்த பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை, அது மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் கேஸ்டர் அயன், சின்னதுலேருந்து பெருசு. இது இரும்பு அயன் வடை சட்டி இதுகள்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா தோசை சட்டியிலே வெரைட்டியாக சதுரமாக இருக்குது, தண்டவாளக்கல் அப்படி இருக்குது, கேஸ்டர் அயன் இருக்குது, இரும்பு தோசை சட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் வெயிட் கணக்கு தான் உங்களுக்கு. அப்புறம் மினி இட்லி, இடியாப்பம் ஸ்டாண்டு, குக்கரு, பால் பாத்திரம், ஈய பாத்திரங்களும் கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அருவாள் எல்லாமே. இந்த அண்ணா தான் அந்த அண்ணா ரொம்ப வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இரும்பு அதாவது கேஸ்டர் அயனுக்கும் இரும்புக்கும் சாதா இரும்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டோம். இரும்பு வந்து அவங்க வந்து சாதாரணமாக இரும்பில் தாம்மா பண்ணுவாங்க. கேஸ்டர் அயன் வந்து இரும்பும் மண்ணும் சேர்த்து பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தது நம்ம தோசை சட்டி மாடல். இது பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டி மாடல். கேரளாக்காரங்களாம் நிறையா வருவாங்களாம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே வருவாங்க சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பச்சட்டி ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் குழியாக ஊற்றுவோம், அவங்க கொஞ்சம் இப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்கம்மா அப்படி சொன்னாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் குழியாக இருக்கிறதும் இருக்குது. இதெல்லாம் அயன் தோசை சட்டீஸ். ஸோ இதில் வந்து அதாவது மேன் மேனுஃபேக்சரிங் அண்ட் மிஷின் மேனுஃபேக்சரிங் 2 ஐட்டம் இருக்குது. அது 2 ஐட்டமே காட்டினாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் தண்டவாளக்கல் அப்படி சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பேப்பர் ரோஸ்ட்டாக வரும்னு சொன்னாங்க. இது வந்து பெரிய பணியாரக்கல், அது சின்ன பணியாரக்கல். இது வந்து நம்ம கீழே வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற மாதிரி வாட்டமாக அழகாக வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் நம்ம வந்து நான்வெஜ்லாம் வறுத்து பொரிச்சிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய வந்து உங்களுக்கு இது தாளிப்பு கரண்டி. இதில் சின்னதுலேருந்து பெருசு வரையும் வச்சுருக்காங்கங்க. எல்லாமே உங்களுக்கு வெயிட் கணக்கு தான். இந்த மாதிரி ஐட்டம் பீஸ் கணக்கில் இருக்குது. இது 90 இல்லாட்டி 160 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இது வந்து இடியாப்ப ஸ்டாண்டு. நம்ம வந்து இடியாப்பம் வந்து பிழிஞ்சிட்டு இதில் வச்சுக்கலாம். இதில் 4 அடுக்கு இருக்குது, 3 அடுக்கு இருக்குது, 5 அடுக்கு இருக்குன்னாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 200 ரூபாயிலேருந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் கூடும். இது வந்து ஃப்ளாட்டாகிட்டு இருக்குது. ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு இது, ஆனால் நல்ல ஒரு கனம். பார்த்திங்கன்னா இந்த கனம் அவங்க சொன்னது வந்து எவ்வளோ தூரம் நம்ம தோசை சட்டி கனமாக வாங்குகிறோமோ அவ்வளோ தூரம் தோசை நல்லா வரும். நம்ம லைட் வெயிட்டாக வாங்கினோன்னா தோசை அதில் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன். இது வந்து மேனுஃபேக்சரிங். இந்த பக்கம் பிடிச்சிருக்குது கொஞ்சம் ஸ்கொயராக வர்றது இந்த கைப்பிடி வந்து மிஷின் மேனுஃபேக்சரிங்காக. ஸோ எல்லாமே சூப்பராக காட்டியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் வரும் தோசை வரும், வராது, ஸ்மாராக தான் வரும் அப்படி சொல்லிட்டு. இதெல்லாம் சப்பாத்தி போடுறதுக்கானது. இதில் வந்து சப்பாத்தி மட்டும் தான் நல்லா வரும், தோசையெல்லாம் சுமாராக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களே சொல்கிறாங்க இதில் நல்லா வரும், வராது அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி ஹேண்டில் வச்சதெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வித்தியாசமான இந்த மாதிரி பல்லாங்குழிஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா, மதுரையை சுற்றி இருக்கீங்கன்னா போய் பாருங்கள். அருவாமனையில் அவங்கக்கிட்ட வெரைட்டி ஆஃப் அருவாமனை இருக்குதுங்க. இதெல்லாம் வெல்டு பண்ணதுன்னு சொன்னாங்க. அதாவது டபுள் இருக்கும், டபுள் இரும்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே அந்த நம்ம நறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் கீழே உங்களுக்கு பாட்டம் நம்ம வச்சுட்டு இது பண்ணுறதுக்கு. ஆனால் இவர் காமிக்கிறாருங்க இல்லையா, இது வந்து ஒரே ஒரு இரும்பு வச்சு முறுக்கி விட்டுருவாங்களாம். அந்த இடத்துல அவர் காட்டுறாரு. அந்த பீகாக் மாதிரி வந்து அந்த கழுத்து பாருங்கள் முறுக்கி இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் இப்படி வந்து அதை முறுக்கி விட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரே இரும்பில் பண்ணதுமா அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. ஸோ ரொம்ப வந்து வித்தியாசமாக இருக்குது. இவங்களோட வீடியோஸ் இப்போ நிறையாவே யூடியூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளும் போயிட்டு
கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்னு நான் போனேன். ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவ்வளோவாலாம் நிறையா எடுக்கலை. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து 10% தாம்மா எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா போதும், நிறையா பேர் போட்டுட்டாங்க இல்லையா, ஸோ நான் கொஞ்சம் மட்டும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா துருவுறது, நம்ம இது தேங்காய் துருவுறது கவுண்டர் டாப்லேயே வச்சு தேங்காய் துருவிக்கலாம் அப்படி சொன்னாங்க. இதிலே நம்ம வந்து நார்மலாக ஸ்டாண்டு மாதிரியும் வருது. அதாவது நம்ம எப்பயும் போல வீட்டிலலாம் அருவாமனை வச்சா இருப்போம்ல அது மாதிரி. இது பார்த்திங்கன்னா மினி இட்லி ஸ்டாண்டு. இதில் வந்து ஒரு 5 தட்டு இருக்குது. இது 260 ரூபான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது ஸோ நிறையா வித்தியாசமான இரும்பில் நமக்கு தெரிஞ்சது எனக்கெல்லாம் ஒரே ஒரு டிசைன் தாங்க தெரியும், தோசை சட்டி. ஆனால் அவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க. இது இடியாப்ப ஸ்டாண்ட் நான் சொன்னது தான். இதில் 3லேருந்து ஆரம்பித்து 5 வரையும் இருக்குது. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்கக்கிட்ட குக்கரு, ஸ்டீல் வாட்டர் பாட்டிலு, அப்புறம் குட்டி குட்டி நிறையா வெசல்ஸு, அப்புறம் சொப்பு ஜாமான், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அச்சு முறுக்கு, அப்புறம் தோசை திருப்பி, அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோங்க இல்லையா அது, அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதான் நான் சொன்னது குட்டி தோசை சட்டி. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது, ஆனால் ரொம்ப ரொம்ப குட்டியானது, இவ்வளோ தான். ஸோ இந்த மினியேச்சர் கிச்சன்லாம் பண்ணுறாங்களா அவங்களுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா குட்டி, இதில் ஆம்லேட்லாம் போட்டுக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நீங்களும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இல்லை இவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பும் இருக்குது. வாட்ஸ்அப் மூலயமா இப்போ நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். இதெல்லாம் அருவாமனையிலே வெரைட்டி ஆஃப் அருவாமனை வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மரத்தில் அந்த பிடி இருக்குது, இன்னொன்று நம்ம இரும்புலேயே பிடி இருக்கிறது, இன்னொன்று மரத்தில் வந்து அந்த பெயிண்ட் அடிக்காமல் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அருவா, நமக்கு தேங்காய் எடுக்கிறது, தேங்காய் உடைக்கிறது, அப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் இந்த உங்களுக்கு இடியாப்பம் புளிகிறது, அப்புறம் நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். வேணும்னா அவங்களோட நம்பர் கொடுக்குறேன், போய் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதில் இன்றைக்கி தான் நான் தோசை ஊற்றி பார்த்தேன். அதுவும் கோதுமை தோசை தான் ஃபஸ்ட் நான் ஊற்றினேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்துருச்சு. நான் தனி வீடியோ போடுறேன் அதோட ரிவ்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. கோதுமை தோசை மொறுன்னு நான் இதுவரையும் சுட்டதே கிடையாதுங்க. அந்த தோசை சட்டியில் அவ்வளோ அழகாக வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து பாராட்டணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதை பற்றின கிளிப்பிங்ஸ் அடுத்தது அந்த அண்ணாவே பேசுகிறாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிடுறாங்களாம். ஒன்ஸ் நம்ம கிரெடிட் பண்ணிட்டோன்னா பணத்தை அவங்க அடுத்த நாளே அனுப்பிடுறாங்க. தமிழ்நாடுனா ஒரு நாளில் வந்துடும், மற்ற அதர் ஸ்டேட்னால் கொஞ்சம் லேட் ஆகும். வெளிநாட்டில் இருந்தும் ஆர்டர் பண்ணுறாங்களாம். வெளிநாட்டிலேருந்து பண்ணவங்கன்னா ஒரு 10 நாள் டைம் எடுக்கும் மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பணம் நாங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அனுப்புகிறோம், டேமேஜெலாம் எதுவும் ஆகாதுன்னு அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், அதை உங்களுக்கே தெரியும். நிறையா இந்த பணியார சட்டி, அப்புறம் குட்டி குட்டி ஊத்தாப்பம்லாம் ஊற்றுவோம், மினி ஊத்தாப்பம், அந்த பேன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஹோட்டல்லாம் வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் இருக்குங்க. நம்ம வாங்கிட்டு போய் கூட நம்ம தனியாக வந்து நம்ம ரீசேல் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஹோல்சேல் ரேட்டில் தராங்க. எல்லாமே வெயிட் கணக்கு தான், ஒரு சில ஐட்டங்கள்லாம் பீஸ் கணக்கில் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் குமுட்டி அடுப்பு, இரும்பு அடுப்பு அப்படின்னு நிறையா வச்சுருக்காங்க. இரும்பு அடுப்புலாம் சிறுசுலேருந்து பெருசு வரையும் வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் இருட்டாயிருச்சு, ஸோ அதனால் அவ்வளோக்கா தெரியலை. அது மாதிரி பணியார சட்டி நிறையா வச்சுருக்காங்க. அந்த கேஸ்டர் பணியார சட்டி வந்து ரொம்ப நல்லா எல்லோரும் கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே. நிறையா இந்த குமுட்டி அடுப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அவுட்டோரில் நம்ம எடுத்துகிட்டு போய் சமைச்சிக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அண்ணாவே சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள். நம்மகிட்ட வந்து கிச்சன் வேறு இரும்பு ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. காஸ்ட் அயர்ன், இரும்பு எல்லாமே கிச்சன் உள்ளாங்க எல்லாமே இருக்குது. நம்ம வீடியோஸே இருக்குது, நிறையா இருக்குது.
அதை பார்த்து என்னென்ன ஐட்டம் சொன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன ஐட்டம் வேணாலும் நீங்கள் வீட்டிலேருந்தே நம்ம நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ் அனுப்பிடுவோம். ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துட்டு ரேட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொரியர் சார்ஜோடு நாங்கள் அமௌண்ட் சொல்லுவோம். நீங்கள் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐட்டம் கொரியரில் வீட்டுக்கே வந்துடும். இந்த நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வீட்டுக்கே வந்துடும். 9965091504 996550 சிக்கந்தர் ஸ்டோர்ஸ் மதுரை திருமணம். நம்மளுக்கு 2 ஷாப் இருக்குது. போர்டை பார்த்து வந்து நீங்கள் சிக்கந்தர் ஸ்டோர்ஸ்னு போர்டு இருக்கும், அதை பார்த்துக்கலாம். பாத்திர கடை லைனில் நம்மளுக்கு 2 கடை இருக்குது. என்ன ஐட்டம்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இருக்குது. எல்லா ஐட்டம் குவாலிட்டியாக கொடுப்போம், உங்களுக்கு நல்ல தரமான பொருளாக கொடுக்கும். வீட்டுக்கு நல்ல பொருள் வந்து சேர்ற வரைக்கும் எங்கள் கேரண்டி. அப்படி சப்போஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் உடஞ்சிட்டாலும் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும். வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் எங்கள் பொறுப்பு. அந்த பொருள் வந்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதுதான் அது வாக்குறுதி. தேங்க்ஸ். அவங்க வாக்குறுதியோடு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க பேக் பண்ணுறதையும் நான் பார்த்தேன், எவ்வளோ அழகாக சேஃப்டியாக பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி வைக்கோல் மாதிரி இருக்க பேப்பர் கட்டிங்ஸ் அந்த இதை வச்சு நல்லா அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ பபிள் ரேப்பிங் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் நியூஸ் பேப்பர்லேயே வச்சு நல்லா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நல்லா அழகாக இது மேலேயும் இந்த மாதிரி அந்த தூள்கள் பேப்பர் தூள்கள் போடுறாங்க. இது வந்து உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்லலாம் கிடைக்கும். ஸோ சேஃப்டியாக அனுப்புகிறாங்க. ஷிப்பிங் வந்து நம்ம பயமே இல்லை. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்க அனுப்புகிறாங்க. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வாக்குறுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ரொம்ப வந்து இந்த மாதிரி யதார்த்தமாக நல்லபடியாக அவங்க வந்து பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. கண்டிப்பாக நல்லபடியாக அவங்க பிஸ்னஸ் வந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம ஜுவீஸ் கிச்சன் சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்தலாம். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணணுங்க. நான்ஸ்டிக் அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரி நிறையா நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க இதுவரையும் அனுப்பிச்சிருக்க எல்லா டீட்டெயில்ஸ் இதுவும் காட்டினாங்க. அதாவது இந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ நிறையா அனுப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நிறையா வருது. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அந்த அண்ணா. இவங்களோட இந்த கார்டு வந்து விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன் இதில், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லை உங்கள் மாடல் வந்து ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை காட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணிவிட்டு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா டீசெண்டாக சூப்பராக ஒரு நல்ல ஒரு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம நம்பி வாங்கலாம், ஒரு டேமேஜ் இருக்காது, ஒரு நமக்கு சீட்டிங் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நேரில் போயும் வாங்கலாம், நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலியமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ரீசெல்லர் ஆகலைனாலும் ஆகிக்கலாம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது, எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் அதே ரேட்டு தான், நிறைய பொருள் வாங்கினாலும் அதே ரேட்டில் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பார்கெயின் பண்ணால் கூட குறைச்சி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் இவங்கக்கிட்ட 3 ப்ராடக்ட் ஆக்சுவலாக வேணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு தோசை சட்டி நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது நான் ஏற்கனவே ஹால் வீடியோவில் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கேஸ்டர் அயன் வடைச்சட்டி, அப்புறம் ஒரு எக்கு பொரிக்கிற மாதிரி ஒரு தாளிப்பு சட்டி வாங்கியிருந்தேன். ஸோ வந்து அவங்க சொன்னாங்க, இதுக்கு 2க்கும் மட்டும் பைசா கொடுமா, இதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது தோசை சட்டிக்கும் வடைச்சட்டிக்கும் பைசா வாங்கிட்டாங்க. அந்த எக்கு பொரிக்கிற ஆம்லேட் சட்டி மாதிரி அதுவும் வந்து சின்னதும் கிடையாது, அதோட விலை வந்து 160 ரூபான்னு நினைக்கிறேன். 120 ரூபா இல்லாட்டி 90 ரூபான்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் பைசா வாங்கிக்கல, நீங்கள் யூடியூப்லேருந்து போடுறீங்க, யூடியூப்பில் போட போகிறீங்கன்றனால அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே நல்லா வந்து என்ன நமக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இடத்துல வீடியோவே எடுக்க விடுறதில்ல. இவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஓகேம்மா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் பல்லாங்குழிலாம் காட்டிகிட்டு இருக்கும்போது, பல்லாங்குழிலாம் நிறையா வியூஸ் போகாதுமா, இந்த மாதிரி ஐட்டங்களை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் மதுரைக்கு போனீங்கன்னா சிக்கந்தர் பாத்திர கடைக்கு போங்க, புது மண்டபத்தில் இருக்குது. இவங்கக்கிட்ட 2 கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. இவங்களோட கடை டீட்டெயில்ஸ்லாம் இது. ஸோ இந்த கடை டீட்டெயில்ஸோட கேட்டுட்டு நீங்கள் போகும்போது ஃபோன் பண்ணிவிட்டு கூட போகலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜுவீஸ் கிச்சன்.